தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். 1 யோவான் 5:4. மோசமான சூழ்நிலைகள், வேண்டாத விவாதங்கள், தர்க்கங்கள், வழக்குகளுக்கு நாம் விலகி செல்ல வேண்டும். அப்படி விலகி செல்வதால் நாம் பலவீனமானவர்கள் என்று அர்த்தமாகாது. எல்லாவற்றையும் செய்ய நம்மால் முடியும் என்றாலும் தேவனுடைய பிள்ளைகளான நமக்கு எல்லாம் தகுதியாய் இராது. பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் என்று பரிசுத்த வேதாகமம் நமக்கு போதிக்கிறது. மேன்மையான காரியங்களை செய்யும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை நினைவில் கொண்டு வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் பகலிலே நடக்கிறவர்களைப் போல சீராய் நடக்க கடவோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களுக்கு போதுமானவராக இருந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் பலனான கண்மலையே, உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, மோசமான சூழ்நிலைகள், வேண்டாத விவாதங்கள், தர்க்கங்கள், வழக்குகளுக்கு நாங்கள் விலகி செல்ல எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.